கால் அழுத்துவாங்க. உன்னுடைய சகோதரனுடைய மகளை மனமுடித்து கொடுப்பதற்கு சம்மதிக்க வைக்கணும் முதல்ல. அதான் ரொம்ப முக்கியம். அவன் மனநிலைகளும் சரியில்லை. அதுக்கு தகுதியான சூழ்நிலையை உருவாக்கி வெற்றிகரமாக நினைத்திருந்தா போதும்னா கால் அழுத்துவாங்க. வேற என்னப்பா வேணும்? அந்த பணி கிடைக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்கு, கிடைச்சிடும். வெற்றியோடு என்னை காண்பாய், வாழ்வும் அமையும். எஸ், தங்கமா இருக்கும். அடுத்து பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா, இயலாத பிள்ளையை இடுப்பில் வைத்து வந்தவள், கால் நொழுட்டு வா. என்னடா பார்சல் அது? யார் தின்னாரு? துர்நீரா? இன்னும் சொல்லுத தெரு நீர் சொல்பா. தீரு நீர், தெரு நீர். எத்தனை வருஷம் அந்த பிள்ளைக்கு இப்படி இருக்கு? பிறப்பிலே இருக்கு. எந்திக்க வை பார்ப்போம். உன் பேர் என்ன பேரு? நீ பிடிக்க கூடாது. உன் பேர் என்ன பேரு? என்ன பேரு? என்ன பேரு? உட்கார உட்கார. கண்ணை மூடு, கண்ணை மூடி உட்கார். மாறுமா? அப்படியா? பழங்கால கர்மத்தால் நிலையானது சரியாக 1.25 வருஷம். அப்படின்னா எத்தனை மாதம் சொல்லுங்க? 1.25 வருஷம். 15 மாதங்கள். 15 மாதத்துக்கு உட்பட அந்த பிள்ளை நல்லா நிற்கும். கைகால உதறி நடக்கிறதுக்கு நிற்கும். அதுக்கு பிறகுதான் நடக்க ஆரம்பிக்கும். பண்ணி தந்துடுறேன். இந்த பத்தி உண்டு. பக்கத்தில் வா, எந்திரிச்சு வா. வெற்றி ஆகிட்டாரு. அவனை சீர்திருத்தத்துக்கு வழிவகுத்தாச்சு. போயிட்டு கர்மசாமிக்கு கடன் பட்டு வந்த வேதனை யாருக்கு? வாக்கா, ஆத்தங்கரையில இருக்குதடா. என்ன வீட்டு பக்கம் தண்ணி ஓடுற பகுதி இருக்கா? எந்திரிச்சு நீர்னு சொல்லுது சாமி. வீட்டு பக்கத்தில் ஆறு இருக்கா, ஓட இருக்கா? நீ போ. அப்பா, ஊர்லாப்பட்ட வம்பலாக இழுத்து தோண்ட ஓட்டு உள்ளால செய்வனை வேற கோளாறு நடந்து என் குடும்பமே சீரழிஞ்சு போய் கிடக்குன்னு அடிக்கடி சாமிட்டு நொதுக்குறதேம்ல. காரணம் சுமார் கேப்பா. மங்காள இருக்குதா? என்னம்மா வேணும் உனக்கு? போட்டாங்க. அது பக்கத்தில் பார்த்தேன், எரிஞ்சு போன சாம்பலும் எலும்பும் கிடக்கு. புரியுதா உனக்கு? ஓதி நடந்த இடம். அதனால் அந்த இடத்தை விருத்தியாக்க முடியலை. இந்த கனியை கொண்டு போய் கருப்பசாமின்னு சொல்லி 9 முறை சொல்லி கொண்டு போய் வீடு வளரும், உன் குடும்பமும் மலர்ச்சியாகும். வரவே செய்யாது. நான் இருக்கேன், காப்பாற்றுறேன். போயிட்டான். 30 ஆண்டுகளுக்கு துயரம் இல்லாமல் காப்பாற்றுறேன். நல்லா இருக்கு. குலத்தை முத்தாரமலை கும்பிடுறது யாரு? இப்படி அடையாளமாக சொல்லணும், வரணும். சரியா? காரணம் என்ன ஒன்று திரும்பிட்டு என்னடா அதான உண்மை. நம்ம சொன்ன எவன் கேட்கான்? நீர் கொடுக்குறேன்னா அது நான் கொடுக்குறேன். வரலாம். அப்பப்போ உன் மனத்தில் ஒவ்வொன்றும் உதயமாகுது. அதை சொன்னால் சிலது சரியாயிடுச்சு, கண்ணில் தெரிஞ்சது நடக்கு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் மனக்குழப்பமான ஒரு செய்தி. ஆமாம். என்ன வேணும் உனக்கு? எங்கே இருக்கு பிள்ளை? பக்கத்தில் வா. உனக்கு உன் பிள்ளை போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே கண்ணில் காட்டினே உன் மண்டையில் ஓடலையா?
தெரியலையே கால் அதுதான் அந்த விஷயத்தையும் சொன்ன. விதி எல்லார் கண்ணையும் மறைச்சிருப்பா. உண்மையா? விதி எல்லார் கண்ணையும் மறைச்சிரும். அடுத்து களக்காடு வரலாக்கா வா. பௌர்ணமிக்கு முதல்ல அவ போட்டா கொண்டு வா. பிள்ளைங்க போட்டாவ ஜெயிப்பா ஏற்றி சொல்ல ஓடு சொல்லமான வரான் கூட பா. எந்த ஊரியா? பிள்ளைய பற்றி கேட்டு வந்துருக்கீங்களா? வாங்க கால் நட்டுறா. அடுத்து களக்காடு பெருமாள் கோயில் இருக்கா உங்க ஊர்ல? அண்ணாச்சி களக்காட்டில் பெருமாள் கோயில் இருக்கா? நிலுங்கோ கரட சேவை நடத்துவாங்களா? களக்காட்டில் கரட சேவை நடத்துவாங்களா? போலீஸ் நிலையம் பக்கத்தில் இருக்கா பெருமாள் கோயிலே? சொல்லுங்க என்ன வேணும் ஐயாவுக்கு? நடக்கணும். அந்த காலத்தில் சாமி ஆடினது யாரு? உங்க தாத்தா பாட்டேன் அருவாளை தூக்கிட்டு ஆடிக்கு நிற்க ஒரு சாமி சுரமட சாமி இருக்காரா? கால் வந்துட்டாங்க. டம் டம்னு ஆடுங்க. அடிக்காங்க வந்தான் சத்தம் போடும் சாமி. காரியம் நடக்காது. சரி இருக்கு விடு கண்டுக்கிடாது. கல்யாணம் இந்த வருடம் சிவராத்திரிக்கு பிறகு திருமணம் கூடும். குழப்பம் இல்லாமல் நடக்கும். இனத்தார் வெற்ற நடத்தித்தாரேன். வெற்றி உண்டு. 3 முறை என்னைய பார்க்கவா பௌர்ணமிக்குவா. ஒரு களக்காடு வாப்பா கருப்பா. கனி எடுத்து போட்டுடா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வியாபார தோதமாக சில செய்வனை கோளாறுகள் நடந்திருக்கு. அதில் கொஞ்சம் மனவேதனையும் குழப்பமும் நடந்திருக்கு. உன் பிள்ளைக்கு குழந்தை வர வேணும்ங்கிறது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியம். இதுவரை எதையும் பார்த்தாச்சு, மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, ஒன்றுமே நடக்கல. அதனால் கர்ப்பசாமி நீ பிள்ளை வரம் தருவியா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனால் அவன் என்ன ஒவ்வொரு நாளும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரயில் சத்தம் கேட்காம இருக்கிற இடத்துல எங்கே இருக்கான்? பம்பாயில் இருக்கான். காலம் அதிகார பேரா இருக்கான். எப்படி இருக்கான்? நல்லவன். இந்தா வாப்பா. இந்த தை மாதத்திலிருந்து குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருக்கும். என் பேர் கர்ப்பசாமி வை போ. அதுக்கு மேலே உத்தரவு இல்லை. பௌர்ணமிக்கு வந்துக்கணுப்பா. கர்மசாமிக்கு அடுத்த களக்காடு யாருப்பா? ஆத்துக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா? நீ தென்பக்கம். அப்படி கரையோடி போன ஒரு கிராமம் வரும். அந்த கிராமமா? கால் நட்டுவா. சுடுகாட்டை தாண்டி போது குதிரை இருக்கா? இருக்காப்பா? அப்படி வரலாம். என்ன ஊரில் கமிட்டி போட்டு விவகாரம் பேசுனீங்க? என்ன விஷயம்? பக்கத்தில் வாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரணும். என்ன விஷயம் பேசுனீங்க? அதனால தான் கமிட்டி போட்டு பேசுனாங்களோ? சொன்னீங்க. அப்போ விவகாரத்தில் நீங்கள் ஏன் எதிர்ப்பு பேசுனீங்க? வேற ஆள் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா? அவன் எப்படி வைக்கலாம்? வைக்கணும்ட்டான். அதுக்கு நீங்கள் கூடி பேசும்போது சொல்ல எல்லாரும் கேட்டாங்களா? சண்டை வந்துச்சா? ஆனால் விவகாரம் வந்துச்சு. கெட்டிக்காரங்க ஒரு தரம் கால் வைப்பாங்க. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இப்போ உன் பிள்ளைய போய் பார்த்தேன். உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு கிடக்கு. உடல்நிலையும் சரியில்லை, மனநிலைகளும் சரியில்லை. அதனால் வீக்கமும் வரி வேதனையும் கண்ணாம்பட்ட வீங்கி கிடக்கான். சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அறுவை சிகிச்சை நடந்தே தீரும். இந்த பிறவியில் அதை மறுக்க முடியாது. ஆபத்துலாம காப்பாற்றுவார். கால் வந்துட்டு வா. விதி அதுதான், யாரும் வெல்ல முடியாது. வா பக்கத்தில். உனக்கு தேவை பணம் தானே?
அறுவை சிகிச்சை நம்ம பிள்ளையுடைய உடம்பு பங்கப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அப்படி இல்லை. இந்த பிறவியில் அவனுக்கு ஒரு இடத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது விதி. அவன் செய்து வந்த கர்மம், அதை தீர்க்கணும். அவன் பிழைச்சி வெளியே வரணும். வாங்க, வெற்றி வாழ கொடுப்பா. வா, பக்கத்துல வா. இந்தா உன் பிள்ளைக்கு உயிர் காக்கும் ஆலை. இந்த அப்படி வெற்றியோடு வருவேன், ஜீவ ரட்சணத்தோடு வருவான். அப்படி மகளே, செல்வாக்கா இருக்க வைக்க அதுக்கு தகுந்த பணமும் தந்திருக்கேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கல்யாண தோதமாக கேட்டு வந்தது யாரு? அக்காவா? நல்லா இருக்கிய? தயிர் வியாபாரம் எங்க நடக்கு? தயிர் தயிர் அக்கா, ஆடு மாடெல்லாம் எங்க நிற்கும்? என்னென்ன இருந்துச்சு அன்னைக்கு இருந்து? இப்போ என்ன சொல்லிங்க? சரி, காலைல வந்து கண்ணல்ல கண்ணல்ல கலங்குது. சரி, ஒரு கேள்வி கேட்பா, அதுக்கு பதில். ஒரே கேள்விக்கு தான் விடை. என்ன வேண்டும்? யாரும் பொண்ணுக்கு தடப்பட்டு நிற்க அவ வேண்டாம்னு சொல்றாளா? பக்கத்துல வா, சொன்னா வருத்தப்படுதியா? சமுதாயத்தில் சில பகைகள், தேவையில்லாத நடைமுறை இல்லை, சரியான குடும்பம் இல்லை என்ற வார்த்தைகள், பெண்ணினுடைய கேரக்டரை பற்றி அவசியம் இல்லாத பிரச்சனையான வார்த்தை, ஒருவரை பற்றி சாட்டி பேசுகின்ற வார்த்தை, இவைகளெல்லாம் பேசி போகாதீங்க, அது திருந்தாது, அந்த வீட்டுக்கு போகாதீங்க. உன் வீட்டு வாசல் பக்கம் இசக்கியமான ஒரு சாமி வருது, எங்க இருக்கா? காலில் விழுந்துடாதக்கா, பிள்ளைகளுக்காக விழுந்தடிச்சு வார நீ. கர்மசாமிக்கு இந்த அத்தனை எதிர்ப்பு கோட்டைகளையும் ஜெயித்து உன் பிள்ளைக்கு திருமணத்தை பங்குனி மாதத்துல வெற்றியாக நடந்துட்டார. யாரும் தடுக்க முடியாது. வீரவனூர் பாப்பா, கால வாங்க. வீரவனூர் வந்து நின்னுங்கப்பா. களக்காடா காரம்பையா? களக்கட்டை இந்த இடம் பத்மநேரி பாலத்துக்கு தெம்பக்கத்தில் பச்சேரிக்குள்ள போனோம்ல, காலம் அது பைப்பு நேரி வீடு வச்சுருக்காரு. பத்மநேரி பைப்பு நேரி. உட்கார், என்ன வேணும்? ஆமா, அந்த காலத்துல வீட்டுல வாதத்தால பாதிக்கப்பட்டது யாரு? ஒரு கிழமை கை கால் உருப்படாம வாதம் வந்துச்சா? உன் பையனுடைய தாத்தை அந்த நிலை இருந்துச்சு. உன் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? வா, பக்கத்தில் ஒருத்தருக்கு தான் இப்போ நடக்கும். முருகப்பெருமானுடைய திருக்கோயிலில் திருக்கல்யாணம் தைப்பூசத்தில் நடக்கும். அதுக்கு பிறகு கல்யாணத்தை வச்சு ஆகிட்டார். போ, வீரவநல்லூர் விபூதி மட்டும் வாங்கிக்காங்க. நல்லாச்சு, வந்துட்டிய நீ போமா. எல்லா வெற்றியும் பௌர்ணமிக்கு வந்து என்ன கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். யார் நீங்க? உங்க அம்மாவா? பக்கத்துல. இந்த மகனுக்கு மனநிலைகளில் கொஞ்சம் பாதிப்பு. அதனால என்னுடைய ஸ்டெடியான மைண்டோட இந்த குடும்பத்துக்குள்ள இருக்க முடியாத மனக்கோளாறு, தெளிவற்ற நிலைகள் இருந்ததுனால நிறையான தொழிலை பார்க்க முடியாத மன வருத்தம். அந்த கிரகம் மாறிடுதா, அந்த தீய சக்தி ஏவி விட்டது நின்று போச்சா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு. நின்று இருக்கும் என்றால் இவன் தெளிவா இருக்கணுமே. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அறகுறையா பிரச்சனை இருக்க ஏன் என்பது கேள்வி. இதை முழுமையா சரியாக்கி தந்தா போதுமா? பௌர்ணமி அன்னைக்கு இங்க வந்து சேரணும், அன்னைக்கு எல்லாம் முழுமையா தீர்ந்துடும். கால் சொல்லணும்.
சரக்கோட வரணும்டா. என்ன கொண்டு வரணும்? ஃபுல் சரக்கோட வரணும். சும்மா ஒன்றும் கிடையாது. எந்த ஊர் அவளுக்கு? திருவள்ளி பக்கம் ஓவடையானூரா? கவர்மெண்ட் வேலை கிடைச்சாச்சு உனக்கு, சந்தோஷமா வெற்றியாயிடும். இந்தா பரவாயில்ல, நல்லா இருக்கும். பௌர்ணமிக்கு வரணும், வந்து தெளிவு பண்ணித்தாங்க. இந்தா பக்கத்தில் வா, இந்தா பணம் வாங்கிக்கா, லட்ச லட்சமாக குவியும் உன் வீட்டில். இந்தா பிள்ளைய பாரு, சந்தோஷமா இருக்கு. திருநீர் பூசிக்கா. சொல்லமான வாரான எங்கே இருக்கான்? சரி தான் கும்பிடுங்க, நல்லா இருக்கு. வாப்பா, ஆவார குளம், ஆவார குளம். வீரவநல்லூரா நீங்க? வீரவநல்லூர் 1 2 3. கஜேந்திர பெருமாள் கோயில் எங்க இருக்கு? இருக்கா? யானைக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் இருக்குதா? போய் அங்க நில்லுங்க, கூப்பிடுறேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலெல்லாம் நஷ்டப்பட்டு கடன்பட்டு வந்திருப்பாய், இருக்கா? இப்ப நிலையான தொழிலை தேடி அமைக்கிறதுக்கு ஒரு உதவி வேணும் என்பது உன் கேள்வி. கால் வா. இந்தா தொழிலை அமைச்சு தரேன். 3 முறை என்னைய பாரு, பௌர்ணமிக்கு வந்து சேர். வரும்போது சரக்கோட வா, வெற்றி உண்டு. போ, கால் வந்து வாப்பா, அன்னைக்கு சரியா இருக்கும். இப்போ தொழிலை பற்றி தான் உத்தரவு, உடலை பற்றி அடுத்த உத்தரவு. 5ஆம் தேதி வந்துடுடா. அம்மா, நான் திருநெல்வேலி கூப்பிடும்போது நீ வாமா, சரியா? 1000 எண்ணங்கொண்ட மானிட அப்பா, நீ கேட்க வரத்தை கொடுக்கும்படி உத்தரவு. என்ன வேண்டும்? அவ்வளோதான். கல்யாணத்தை முதல்ல வெற்றியாக்கி நடத்தி தந்துடுறேன். கடன் படாமல் காப்பாற்றுறேன். நகை நட்டு ஒழுங்காக வந்து சேரும், அதில் எந்த குறைகளும் இல்லை. ஒரு இடத்துல நீ பணத்தை எதிர்பார்க்க, அதுவும் கிடைக்கும். ஜெயிச்சு தந்துடுறேன். ஓகே. அதுக்கு அடுத்து உன் பையனுக்கு வேலை வேணும். ஹைதராபாத் போன்ற, ஆந்திரா போன்ற இடத்துல கிடைக்கும். போவானே, கால் அண்ணா. டீ டும் டா, டீ டும் டா. இந்தா மகனே, உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை ஜம் ஜம்னு நடத்தாரண்டா. மேலே தாளம் கொட்டு கும்போடு நடக்கும்படி. இந்தா உன் பையனுக்கு அற்புதமான வேலை கிடைச்சாச்சு. கை நிறைய சம்பளம் வாங்குவான். ஸ்டார்டிங்லேயே 50 ரூபா வாங்குவான். போ. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோபுரம் தெரியுதே, எங்கே இருக்கிறீங்க? அம்மா உனக்கு எங்கே? ஸ்ரீவில்லிபுத்தூரா? அதான் மடவார குளமா? கிருஷ்ணன் கோயில். நீங்கள் இருங்க, நீ ஸ்ரீவில்லிபுத்தூராப்பா? வத்ராயிருப்புக்கு போகிறது வழியில் இருக்க கிருஷ்ணன் கோயில் அதானப்பா? கால் வந்துவாங்க. அது ஊருக்குள்ளே என்ன என்ன பெட்டி? என்ன பெட்டி உங்கள் ஊர்? வேண்டியாபுரம். உட்காருங்க. கருப்பசாமி இருக்குது, அங்கெல்லாம் நிறைய சாமி இருக்கோ? கருப்பசாமி இருக்காரோ? இந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு? இப்போ ஒரு தடவை கால் அனுப்புவாங்க. வாமா, 2.25 ஆண்டுக்குள்ள அந்த பிள்ளைய நின்று நடக்க வச்சுத்தாரேன். ஜென்மபாவங்கள் அதில் விலகும். 3 தீர்த்தமாடி வர முக்தியும் கிடைக்கும். இந்தா வெற்றி உண்டு, காப்பாற்றிக்கலாம். அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர். என்ன கிராமம் அது? வத்ராயிருப்பு பக்கம். உள்ளுக்கு மலையா தெரியுது, அந்த ஊர் தானா? கால். பச்சை சாத்தி பரம்பொருள் இருப்பான். யார் இருப்பா? பச்சை சாத்தி பரம்பொருள் இருப்பான். யார் அவன்? குமரக்கடவுள். கோல வயலோடு இருப்பான். பஜனை குறுப்புனா வந்து முருகா முருகா முருகான்னு பாடும். சிவன் கோயில் இருக்காங்க, இருக்கு. உள்ள முருகப்பெருமான் இருக்கார, கால் வந்துப்பான். உட்காரலாம். என்னப்பா, உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையால் மன உபாதைகளும் குழப்பமும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை சீர் பண்ணி தெளிவு பண்ணி தரணும். அப்புறம் உறவினர்களால் கொஞ்சம் குழப்பமும் பிரச்சனையும் ஒரு இடம் சம்பந்தமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதை மாற்றி தரணும். வேற என்ன வேணும்?
அது சரியாகாது. நினைவை மாற்றுவோம், நிலையான வாழ்வை தருவோம். நினைவை மாற்றவும் சொல்லிட்டேன், நீ ஏன் குழம்புற? போ வந்தானே. கருமசாமிக்கு எந்த ஊரியா உங்களுக்கு? நான் சொல்லுத ஊர் வரை நீங்களா வந்து நின்றுக்கிட்டு முடிக்க நீங்க கூடாது, போங்க அங்க. நீங்க எந்த ஊர்? கருமசாமிக்கு வாசுதேவநல்லூர் சுப்பிரமணியாபுரம். வாசுதேவநல்லூர் சுப்பிரமணியாபுரம். அடுத்து வாசநல்லூர் பகுதி யாருப்பா வந்திருக்கா? கால் வந்துடலாம். வாசநல்லூர் மாரியம்மா எந்த ஊரு? உப்பு எரிச்சநத்தம் வெட்டிச்சேரி அந்த ஊர் தானப்பா. ஆமாம், கரிவலநல்லூர்லேருந்து வெளியில் வாசநல்லூருக்கு வரக்கூடிய பாதை. பழங்காலத்தில் புலித்தேவர்கள் அந்த காலத்தில் படையெடுத்து வந்த ஊர் அந்த ஊர். சரிதானே? கால் வந்துட்டு வரலாம். உன் எல்லைக்குள்ள போனேன், அங்கேயும் கருப்பசாமியெல்லாம் இருக்கலாம், உட்காரலாம். இந்த காலில் இருக்கக்கூடிய வலி வேதனை மருத்துவத்தால் தீர மாட்டேங்க. அப்போ செய்வன கோளாறாக இருக்குமான்னு ஒரு சின்ன சந்தேகம். செய்வன கோளாறு அல்ல. தேவையில்லாமல் பூசாரிகளுக்கு பணம் கொடுத்து நீ ஏமாந்து போகாத. இது மருத்துவத்தில் தீர வேண்டியது. இன்னும் 3 மாதங்கள் இந்த வலி இருக்கும், கிரகப்படி அது மாறி போயிடும். கவலைப்படாமல் உட்காரு, காலில் விட்டுவோம். வரலாம். பக்கத்தில் வாப்பா. இந்தா எல்லாம் வெற்றியாகும், வலி இருக்காது. கேட்கலாம். இந்தா கணம் வாங்கிக்க. நல்லா கருமசாமிக்கு. அடுத்து அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி. நல்லா புரிஞ்சுக்காங்க. அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி. எனக்கு வந்து ஒரு 5 அரிசி வேணும், அவ்வளோதான். சரி, புண்ணியம். ஓகே, சந்தோஷம், மகிழ்ச்சி அடைந்து வெற்றி அடைந்து. என்னடா வேணும் தம்பி? தாப்பனார் இந்த காலப்படி நல்ல கண்ண முடிக்கா. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும். குதிரை எங்கே போய் நிற்கி? மதுரையில் போய் நிற்கி. கால் வந்துடுவான். அன்பை நாமே வளர்க்கணும். உன் தாப்பன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு சில இடத்துல கேட்கும் பொழுது உயிரோடு இருக்கிறது சந்தேகம் தான் பதில் வந்திருக்கு. ஆனால் மதுரை மாவட்டத்துக்குள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் உன் தாப்பன் இருக்கான். அவனை வீடு வர வச்சா போதுமா? இந்தா வர வச்சு தாரேன், வெற்றியாகி தாரேன். இந்தா 9 மாதத்துக்குள்ள வரலாம். இந்த சிலபடி வாடகை முடிஞ்சு போச்சு. கருமசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமாங்க, கால் வந்துட்டு வாமா. எந்த ஊரு? அப்பா யாருமே இவனுக்கு என்ன செய்யணும்? கண்ணமுடுறா, நீ தொடாத. இவன் படித்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போவான். கால் வந்துட்டு வா. வருக. இந்தா வெற்றியாகி நடத்தி தாரேன். இந்தா யாருக்கு? இந்தா இனிமேல் வராது, மருத்துவத்தால் தீரும். சிவகாசி எல்லை சுப்ராபுரம்னு ஒரு ஊர் வருதா? எங்கே இருப்பா இருக்கு? சுப்ராபுரம் வாப்பா. முத்துலாபுரம், முத்துலாபுரம். கால் வந்துட்டு வா. 10 படியை கட்டி அதுக்கு மேலே ஒரு சாமியை ரோட்டடியில் நிறுத்தி வச்சிருக்காங்க. என்னப்பா சாமி அது? உட்காருப்பா. என்ன சாமிடா? கருப்புசாமி.
10 படியை கட்டி மேலே நிறுத்தி வச்சிருக்காங்களா? ஹோய் அதானே கால் ஒன்று ஆட்டோட ஓட்டுமா அவனோட ஓட்டுமா சுந்தரனே. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்வன தகடு உன் குடும்பத்துக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வேதனைப்பட்டு யாராக இருக்கும் எவராக இருக்கும் கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டீங்க. அதுக்கு பிறகு உன் குடும்பம் 3 பிரிவாக பிரிஞ்சு போச்சு. இப்பவும் நிறைய சொத்து சொந்தமான மன வருத்தமும் கல்யாணம் சொந்தமான வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் நடந்து மிக கோளாறு குறைபாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. போய் கடன்பட்ட கலக்கமும் உடல்நிலை கோளாறுகளும் வீட்டுக்குள்ளே இருக்கு. மீண்டும் அந்த தெய்வனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. கால் வந்துட்டாங்க. வேணும் உனக்கு. இப்போ உன் தம்பியுடைய நிலைக்கு காரணமே இதுதான். பூசாரி வேலைக்கு தடை வராது. உன் தம்பி இங்கே கூட்டுவா திருந்திட்டார். இப்படி வெற்றி உண்டு ஜெயிச்சுட்டார. முப்பெரும் பிரிவாக இருக்கின்ற குடும்பத்தை ஒருங்கிணைந்த மனநிலைகளோடு வாழ வைக்கிறேன். மனநிலைகள் சரியில்லைன்னா அப்படி தான் இருப்பாங்க. கூட்டுவாங்க 2 குடும்பம் கொடுத்துருவோம். நான் சரியாக்கி தரேன். இந்தானே வேண்டாம். கர்மசாமிக்கு கடன் பட்டு வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? வாமா. ஏய் யாரு மணி கடன் போட்டிருக்கான உங்க அண்ணன்? கடன் பட்டு கஷ்டப்பட்டு வந்தது யார்? யாருப்பா? விருதுநகர் ஏரியாவா? வா. லைலாகு லைலா நல்ல பையங்க கெட்டிக்காரங்க. வா 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 வா. ஃபோன் ஆன் பண்ணியிருக்கு, ஆஃப் பண்ணி. இருக்கக்கூடிய ஆத்தாளை போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னா? சரி, என்னடா வேணும் உனக்கு இப்போ? ஆமாம், ஃபேன்சி ஸ்டோர். டெக்கரேஷனுக்குரிய பொம்மைகள், டெக்கரேஷனுக்குரிய கருவிகள் இவைகள்லாம் வைக்கணும். பெண்கள் அலங்காரம் பண்ணக்கூடியது பொட்டு, சீப்பு, கண்ணாடி எல்லாம் வைக்கணும். பாத்திரை தருவிய சென்று வைக்கணும், எல்லாம் வைக்கணும். முதல்ல சின்னதாக ஆரம்பிங்க, அதுக்கு அடுத்து பெருசாக நடத்தி தரேன். நான் தந்துடுறேன். இந்த கருப்பசாமி நடத்தி வீட்டு நோட்டு போய் 2 லட்சம் கிடைக்கும். போ, நல்லா நடத்திக்கா. இப்போ முடியாது, 1 மாதம் கழிக்கட்டும், முடிச்சு தரேன். உன் பிள்ளைங்க வர சொல்லு. நல்லாரு. வேண்டாம்னு சொல்லி முடிச்சிருக்கோம்ல, நீ ஏன் பேசுத? சண்டை போடுறதுக்க ஓடாத. ஆமாம், பௌர்ணமிக்கு வந்து நிலமாலை போட்டு உத்தரவு கேளுங்க. ஆம்பளை பிள்ளை தரேன். போங்க, அதான் சரக்கூட வாங்க. சில நான் தான் இருக்கிறேன், ஏன் கவலைப்பட? நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு உடல்நிலை சரியில்லாதது யாருமா? வாமாங்க 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 வாமாங்க. அது யாருப்பா? அம்மாவும் நீ வாழாத, கண்மூடித்தனமா இருக்காத. உட்கார் உட்கார். பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் மாரியனே, தேசனே தென்பாண்டி நாட்டாரே. எத்தனை வயசாகுது ஆத்தாளுக்கு? அதுக்கு முன்னாடி இப்படி தளர்ந்துட்டா. உடம்புல உள்ள ஈரல் தன்மை சரியாக இயங்கவில்லை, சாப்பாடு ஜீரணமாகாது. உண்மைய என்ன? ரத்த ஓட்டம் சரியாக செல்ல மாட்டுக்கு, ஈரலுக்கு. அதான் காரணம். இவ்வளோ சரியாக்கிற முடியுமான்னு பாப்பா, நீ துறப்போ. உட்காருக்கா. உடல்நிலை இனிமே இயங்கும், தெளிவாக இருப்பார். எந்தி பார்ப்போம். எந்தி மணிருமா மெல்ல எந்திக்கா.
பக்கத்தில் நின்றுக்காங்க, பக்கத்தில் நின்றுக்காங்க. அக்கா நீ எழுந்து நில்லு, என்னைய நினச்சிக்கா.